ஹாய் ஹலோ வணக்கம்ங்க. வெல்கம் டு அவர் சேனல் டே வித் காருண்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கவினை எப்படி ரெடி பண்ணி அனுப்புனேன் அப்படின்றத பார்க்கலாம். லஞ்சு 3 நாள் லீவ் ஆகிடுச்சா, மொஹரம், சாட்டர்டே, சண்டே 3 நாள் லீவா. 3 நாள் லீவில் இருந்துட்டு இன்றைக்கி சமைக்கும்போது ரொம்ப பரபரப்பாக சமைச்ச மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, வெறும் புளி சாதம் கீரை சாதம் தான். அதுக்கே ஏதோ 5-6 பேருக்கு ரெடி பண்ணி அனுப்புகிற ஃபீல் இருந்துச்சு. அவனுக்கு வந்து 3 நாளாக தண்ணியில் விளையாடி கோல்ட் ஆகிடுச்சி. ஸோ அதனால் கொஞ்சம் சுக்கு பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி பால் காலையிலே கொடுத்தாச்சு. 1 கப் தான் குடித்தான். 1 கப்லேயே கொஞ்சமாக தான் குடித்தான். அவனால் சாப்பிட முடியலன்னு நினைக்கிறேன், கோல்டு இருக்கிறதுனால. அப்புறம் வந்து புளி சாதத்துக்கு தாளித்து விட்டுட்டேன். கடலக்காய் வந்து இதில் போட்டு நான் வறுக்கிறேன் முன்னாடியே. தனியாக வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் மிளகு, ஜீரகம், பூண்டு, மிளகாய் இது மட்டும் போட்டு தாளித்து புளி சேர்த்துட்டேன். கடலக்காய் வந்து தனியாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த மொறுப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சாதம் வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிடுவான். அதை கடிச்சிக்கிட்டு கடலக்காய்னா பொறுக்கி சாப்பிட்னு இருப்பான். ஸோ அதனால் அதை தனியாக வறுத்துட்டேன். அப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்தா சாப்பிட மாட்டான். அதனால் கடலக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். புளி லைட்டாக, ரொம்ப புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரிலாம் சாப்பாடு இன்றைக்கி அவனுக்கு ரெடி பண்ணல. புளி வந்து கம்மியாக உரைக்கிற மாதிரி தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா மதிய டைமில் வந்து புளி சாதம், புளிச்சக்கீரை சாதம் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் புளிச்சக்கீரை கோல்டு, பட் புளி வந்து ஹீட் இல்லை. அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம பூண்டு இடித்து அந்த கொதிக்கிற டைமில் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசனையாக இருக்கும். அது கொஞ்சம், அப்புறம் காஷ்மீரி மிளகாய் வந்து வீட்டிலே பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதித்து வரும்போது கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெயில் சேர்க்கறத விட இந்த மாதிரி கொதிக்கும் போது சேர்த்தா எந்த குழம்புக்குமே நல்லாயிருக்கும். இப்போ புளித்தொக்கு ரெடி ஆகிடுச்சி. சாப்பாடு வடித்து ஆற வச்சு அது கிளறி ரெடி பண்ணிடணும். சாப்பாடும் கிளறிட்டேன். முட்டை வந்து பாயில் ஆகிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கடலக்காய், அதையும் வந்து இதோடவே சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண எக் வந்து லைட்டாக பெப்பரு, மஞ்சத்தூள் போட்டு ரோஸ்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணிவிடுங்க.